வணக்கம். ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து வார பலன்கள் அப்படிங்கிற ஒரு சீரியல் பார்த்துட்ருக்குறோம். அப்படி இந்த வாரத்தின் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 30ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி வரைக்கும் கூடிய அந்த ஃபுல் வார பலன் பார்க்க போகிறோம். சந்திரன் பூரம் அப்படிங்கிற சிம்ம ராசியிலிருந்து விசாகம் அப்படிங்கிற விருச்சிக ராசி வரையும் பயணம் செய்யக்கூடிய விஷயங்கள் கோள்களின் சாரமாக பார்க்கக்கூடியதாகவும் அமையப்போகிறது. அப்படி பார்த்தா ஒரு ராசி எப்படி நமக்கு பலன் தரும், ராசினாலே சந்திரன் அடிப்படையாக கொண்டது. அதனால சந்திரனின் மூமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத மனசில் கொள்ளுங்க. இந்த வாரத்திலே கோள்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்குள்ளர சூரியனும் குருவும் புதன் கொஞ்சம் சொச்சத்தில் இருந்துட்டு அவர் கடகத்துக்கு வந்துடுவார். செவ்வாய் ஏற்கனவே சிம்மத்தில் கேதுவோடு சேர்ந்திருப்பார். ராகு கும்பராசியில் இருப்பார். சனி மீன ராசியில் இருக்க 30ஆம் தேதி அன்னைக்கு இவர் சுக்கிரன் நமக்கு ரிஷப ராசிக்குள்ளே இருப்பார். இப்படி இந்த கம்ப்ரைஸ்டு ஒரு கோச்சாரங்கள் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. இதன் அடிப்படையிலாகவும் ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி அன்னைக்கு ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனையை செய்யக்கூடிய விஷயங்கள். நடராஜ பெருமானுக்கு 6 விதமான அபிஷேகங்கள் ஒரு வருஷத்தில் உண்டு. அதாவது 6 கால பூஜை அப்படிங்கிற அடிப்படையில் அதுலேயும் முக்கியமாக ஒரு 3 அபிஷேகங்கள் ரொம்ப சிறப்பாக எல்லாரும் மனதில் கொள்வோம். அது முதல் அபிஷேகம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம். அதற்கு பிறகு ஆணி மாதம் வரக்கூடிய இந்த உத்திரம், அதே போல் மார்கழி மாதம் வரக்கூடிய ஆருத்ரா. இந்த 3மே சிறப்பாக திருமஞ்சனத்தை கொண்டாடுவது வழக்கம். அந்த திருமேனியிலே அந்த பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், விபூதி அபிஷேகம் போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம மனதிலும் குளிர்ந்து விடுவோம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணுறோம்? இந்த ஆணி மாதத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்க, தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம் 2 இருக்குது. அப்போது உத்தராயண புண்ணிய காலங்கிறது நமக்கு தை மாதத்துலேருந்து இப்போ ஆணி வரைக்கும் இருக்கும். இப்போ சூடு வெப்பம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வெப்பத்தை தனித்து குளிர்விக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும். பகல் பொழுதான இந்த தேவர்களுக்கு இரவு பொழுது ஆடி மாதத்துல ஸ்டார்ட் ஆக போகிறது. அப்போ குளிர்வித்தல் அப்படிங்கிறது நம்மையும் மனதை குளுமையாக வைத்துக் கொள்வது. நார்மலாக குளிக்கிறது அப்படிங்கிறது இந்த குளிர்வித்தல் அப்படிங்கிறது தான் குளிக்கிறதுன்னு மாறி போச்சு. அப்படி நம்ம பண்ணுறத சுவாமிகளுக்கு பண்ணும்போது அது குளிர்வித்தல்னு சொல்ல மாட்டோம், திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த ஆணி திருமஞ்சனம் முக்கியமானதாகிறது. ஜூலை 3ஆம் தேதி அன்னைக்கு துர்காஷ்டமி. அன்றைக்கு நம்ம துர்கையை வழிபடும் போது எந்தவித தீய சக்திகளும் நம்மகிட்ட விலகிவிடும். தீய சக்திகளின் எதிர்ப்புகள் நம்மகிட்ட வரும்போது அதை தடுத்து விடும். நல்ல ஒரு சுபிட்சத்தை தரும் அப்படிங்கிறதுனாலும் இது முக்கியமாக வேணும். நமக்கு 26ஆம் தேதி ஜூன்லேருந்து ஆஷாட நவராத்திரி அப்படின்னு வராகியோட நவராத்திரி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நவராத்திரி ஜூலை 4ஆம் தேதி அன்று நிறைவு பெறும். அன்றைய நாளிலே நாம் கேட்கும் வரங்கள் கேட்டபடி வராகி தருவாள் அப்படிங்கிறதும் இருக்கிறது. அன்றைய நாளில் இன்னொரு விசேஷம் என்னது? ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அப்படின்னு திருமாலின் கையில் இருந்த சக்கரம் நமக்கு பேசும். அதனால் அந்த சக்கரத்தால் ஜெயிக்க முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார் ஜெயந்தியும் 4ஆம் தேதி இருக்குது. 5ஆம் தேதி விஷ்ணு சயன ஏகாதசி அப்படின்னு விஷ்ணு தூங்க போகிற நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அவருடைய ஏகாதசி. அவரை நம்ம வணங்கி நமக்கு பிரார்த்தனைகளை கேட்கும்போது நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயங்களாக நம்ம மனதில் கொண்டாக இந்த வாரத்தோட கம்ப்ரைஸ் தெரிஞ்சு போச்சு. அப்போது இந்த வாரத்தில் நிறைய கேட்கறதுக்கு இருக்குது. நம்ம எப்படி கேட்கணும், என்ன மாதிரி கேட்கணுங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதை ஒரு ராசியும் எப்படி கேட்கலான்னு நம்ம தொடர்ந்து காண போகிறோம். வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் ஆன பலன்களை காண்போம்.